நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாமியாரால மருமகளுக்கு பிரச்சனையா, மருமகளால மாமியாருக்கு பிரச்சனையா? இது காலங்காலமா தீர்க்க முடியாத ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், இந்த ரெதன்யா கேஸில் அவ்வளவு படிப்பு இருந்தோம், அவ்வளவு கார் ஓட்டுற திறமை இருந்தோம், மாமியாரோட தாக்குதலுக்கு பலியானா எவ்வளவு சொத்து நகை வரதட்சணை காரு பணம்னு கொடுத்து கூட பிறந்த வீட்டில் அவங்க சொன்னக்கூடிய அமைதியாக இருந்துக்கோ, பொறுமையாயிரு, எல்லாம் சரியாயிடும்ன்றதை நம்பி மாமியாருக்கு பதிலடி கொடுக்காம மாமியாரோட பிரச்சனைக்கு பயந்து தன்னோட உயிரையே கொடுத்துக்கிட்டவங்கள பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மருமகளால் மாமியாருக்கு பிரச்சனை இருக்கிறத தான் பல முதியோர் இல்லங்களில் பெண்கள் அனாதைகளாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இதை போக்கணும்னா இது இப்போ நேற்று மட்டும் இல்லை, கவிஞர் கண்ணதாசன் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எவ்வளோதான் சீர்சனத்து இருந்தாலும் இந்த மாமியார்கள் நொட்ட சொல்லுவாங்கன்றதை தான் நல்லாத்தான் சொன்னார் நாராயண செட்டியார். கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு கொண்டாந்தாங்க அப்படின்னாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மருமக அவகடக்கா சூர்பனக, அவ முகத்தை யார் பார்த்தா? அவங்க முகம் பார்த்து அடி எடுத்து வச்சாக. மாமியார் காரின்னா மனசிருக்க வேணாமா? வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவளை சக்களத்தி போல் நினைச்சு சதுராடுகின்றாளே. சாமியாரா போக தன்மகனை விட்டிருந்தா நாம ஏன் இங்க வந்து நாத்தச்சோறு திங்கணும் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கிற மாமியாரையும் குறை சொல்ற மருமகளும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிற மருமகளை குறை சொல்ற மாமியார்களும் இருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னா, ரெண்டு பக்கமும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தா மாமியாரால மருமகளுக்கு பிரச்சனை இல்லை, மருமகளால மாமியாருக்கு பிரச்சனை இல்லை. இவங்க பிரச்சனைய உண்டாக்கணும்னு நினைக்கிற அடுத்தவங்களால வர பிரச்சனைக்கும் வழிவகை இல்லை. நன்றி.